சித்திரை நட்சத்திரத்தோட குணநலன்கள் பத்தி நம்ம இப்போ ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். சித்திரையில பொறந்தவங்க நிஜமாவே கோபக்காரங்களா அப்படிங்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கோபக்காரங்கன்ற விஷயம், இது செவ்வாயோட நட்சத்திரங்கிறதால இவங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, இவங்க ரொம்ப இரக்கமும் நேர்மையும் கொண்டவங்க. இவங்களோட குணம்ங்கிறது செவ்வாயோட வீரம், புதனோட அறிவு, அப்புறம் சுக்கிரனோட கலைநயம், இது மூணும் சேர்ந்த ஒரு கலவை மாதிரி. அதனால நியாயமான விஷயங்களுக்கு மட்டும்தான் இவங்க கோபம் வரும். ரெண்டாவது, சித்திரை அப்பன் திருவிலேன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதாவது இந்த நட்சத்திரத்துல பொறந்தா அவங்க அப்பாக்கு பாதிப்பு வரும்னு ஒரு தப்பான புரிதல் இருக்கு. இதுக்கு ஜோதிட ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நட்சத்திரம் இருக்கிற துலாம் ராசியில தந்தைக்கான கிரகமான சூரியன் கொஞ்சம் பலவீனமா இருப்பாரு. கூடவே சின்ன வயசுல ராகுதசை வர்றதால சிலரோட ஜாதகத்துல மட்டும் அப்பாக்கு பாதிப்பு வரலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாருக்கும் பொருந்தாது. கடைசியா இவங்களோட படைப்பாற்றல் இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா தேவலோகத்தோட கட்டிடக்கலைஞரான விஸ்வகர்மாவே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் தானா. அதனாலேயே சித்திரைக்காரங்களுக்கு இயல்பாவே கிரியேட்டிவிட்டி அதிகம். சும்மா தேவையில்லாத ஒரு பொருளை கொடுத்தா கூட அதை அழகா ஒரு கலைப்பொருளா மாத்திடுவாங்க. பாருங்க, படிப்புல சில சமயம் தடைகள் வந்தாலும் கூட அவங்களோட இந்த யுனிக்கான திறமையால வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க. சோ மொத்தத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்க நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க வீரம், இரக்கம், அப்புறம் ஒரு அசாத்தியமான படைப்பாற்றல், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை.